friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார். ஒரு அருமையான சிம்பிளான சாம்பார் ரெசிபி. இந்த சாம்பாருக்கு அதிக வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்க மாட்டோம். ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் தான் இருக்கும். பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வில்லேஜ் சைடு கிராமங்களில் இந்த சாம்பார் வெரைட்டி ரொம்ப ஃபெமிலியர். இங்கே கோயம்புத்தூர் சைடு இந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் பருப்பு சாறுன்னு சொல்லுவோம், பருப்பு குழம்புன்னு சொல்லலாம். நல்ல சுட சுட சாதத்தோட இந்த சிம்பிளான சாம்பார் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சிம்பிளான சாம்பார் செய்கிற அன்னைக்கு நல்ல ஒரு காரசாரமான வறுவல் எல்லாம் செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியன்ஸில் நல்ல ஒரு சேனக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜில் மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், ஃபிஷ் வறுவல் எல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. நல்ல ஒரு சிம்பிளாக இந்த சாம்பார் செஞ்சு ஒரு முட்டை வறுவல் செஞ்சாலும் சிம்பிளாக ஈஸியாக சமையல் முடிஞ்சிடும். நல்ல டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பாருக்கு மீன் வறுவல் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சாம்பார் செய்ய ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக போட்டுடலாங்க. இங்கே ஒரு 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் இருக்கும். இதில் நல்லா ஒரு கப்பில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு விட்டுடலாம். இப்போ நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு பங்கு பருப்புக்கு, அதாவது 1 கப்பு பருப்புக்கு 3 கப்பு தண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் குக்கரில் போட்டு விட்டாச்சுங்க. அடுத்தது இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவை இப்போ ஃபஸ்ட்டு இதில் இந்த பருப்பில் கிள்ளி போட்டு விட்டுடலாம். கூடவே 3 பல் பூண்டு, 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பருப்பு சாம்பாருக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். ஸோ தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். கூடவே நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு விட்டாச்சு. இப்போ குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட்டை போட்டு விட்டுட்டு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா 3 விசில் ஸ்டீமெல்லாம் தீர்ந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். நல்லாவே சூப்பராக வெந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்தாச்சு. அந்த தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். மத்து வச்சோ இல்லை அப்படியே கரண்டியிலே மசிச்சு விட்டுருங்க. குக்கரில் வெந்திருக்கங்காட்டிக்கு கரண்டி வச்சு அழுத்தினாவே நல்லாவே மசிஞ்சிரும். பாருங்கள், பருப்பு இப்போ ரெடி. அந்த தக்காளி இதெல்லாம் ரெடியாக நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது தாளிக்க வேண்டியது தான். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நல்லா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் மஸ்ட்டு. ஸோ அதுதான் இந்த பருப்பு குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இங்கே சாம்பார் பொடியோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ அந்த கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா இப்போ நல்லா 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து விட்டுறலாம். கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டுறலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ மிளகாய், இதுதான் இம்பார்ட்டண்ட். இங்கே நான் ஒரு 5 மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு, உங்களுடைய காரம் எவ்வளோ நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. நல்ல மிளகாய், நல்ல காரமான மிளகாவை இப்படி கிள்ளி போட்டுறணும். ஸோ டோட்டல் ஃப்ளேவரும் இந்த மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் வதங்கிறதுல தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா இந்த மிளகாய் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அப்புறம் பருப்போடு சேர்த்து நம்மளுக்கு வெந்து வரும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வாசனையும் இருக்கும். இந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரில் நம்ம சாம்பார் பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் தக்காளியோட புளிப்பு மட்டுமே இங்கே போதுமான அளவாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நம்மளுக்கு காரம் இங்கே அளவாக தான் சேர்க்கிறோம். ஸோ தக்காளியோட புளிப்பு மட்டும் போதும். இப்போ அடுத்தது நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு கொதித்து வரும்போது பருப்பு கெட்டியாகும். ஸோ நல்லா தண்ணி விட்டு கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ நல்லா உப்பு சேர்த்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதிச்சாச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நல்ல ஒரு கையளவு பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கலந்து விட்டு எடுத்தால் அவ்வளவுதாங்க. சுவையான மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு.
ஒரு குயிக் ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுட சுட சாதத்தோட இந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் கூட நல்லா கொஞ்சம் காரசாரமான வறுவலெல்லாம் இருந்தால் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியன்ஸுக்கு சேனக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜில் மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு எல்லாமே நல்லாயிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபியான இந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.